ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பதம் வரட்டும். இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போது அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இல்லை பெருசில் எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். இதோட இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னுமே நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும், நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது முட்டைகளை சேர்த்துக்கலாம். இதோட இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப கிளற வேண்டாம். ஒரு கிளறி விட்டுட்டு மல்லித்தழைகளை மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு அதை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.